பாம்பு சூப் சாப்பிட பிடிக்குமா? சரி. வீட்டில் கோழியை பெட்டாக வளர்ப்பீங்களா? ஓகே. இப்போ எங்கள் வீட்டாண்டெல்லாம் கோழியை வளர்த்தா அடிக்கடி வீட்டுக்கு பாம்பு கெஸ்ட்டாக வந்துட்டு போகும் சில பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் பாம்பை வளர்த்து கோழியை வளர்த்து ஒரு பாம்பு வந்து அந்த கோழியை முழுங்கிடுச்சுன்னா, இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சப்போஸ் முழுங்கிடுச்சுன்னா அந்த கோழியோட ஃப்ளஷ், ஸ்கின், அதோட எலும்பு, அதோட இறகு, இது ஈவன் தான் அதோட நகம். ஆமாம், கோழிக்கு நகம் இருக்கா? இருக்குது. அதோட நகம் கொண்டு அந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே போயிடும். பட் நீங்கள் கேள்வி என்னென்னா, அதோட எலும்புலேருந்து எல்லாமே பாம்போட வயிற்றுக்குள்ளே செரிச்சிருமா? ஆமாம், பாம்போட வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆசிட், அதாவது வயிறில் செக்ரேட் ஆகிற ப்ரொடியூஸ் ஆகிற ஆசிட், அது சாப்பிட்ற இறையோட எலும்பையும் கூழாக்க அளவுக்கு ஸ்ட்ராங்கானது. ஈவன் தோ பைத்தான் பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டதுக்கப்புறம் அது வயிற்றில் இருக்க ஆசிடோட pH லெவல் கம்மியாகும். ஸோ அது எலும்பையும் கூழ் ஆக்கிடும். பட் ட்விஸ்ட் என்னன்னா, இறகு, முடி, இது எது அது சாப்பிட்டாலும், பாம்பு சாப்பிட்டாலும் அது டைஜஸ்ட் ஆகாது. ஏன்னா இறகு, முடியெல்லாம் கிரியேட்டின் அப்படின்ற புரோட்டீனால ஆயிருக்கும். ஸோ பாம்பு வயிற்றுக்குள்ளே செக்ரேட் ஆகிற ப்ரொடியூஸ் ஆகிற ஆசிடால் அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ அது அப்லோட் ஆன வழியாவோ இல்லை டவுன்லோட் ஆக போகிற வழியாவோ வந்துடும். யாருக்காவது இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சா சொல்ல வேணாம், நீங்களே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. See you later. Bye.